காய்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. நம்ம எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு மாமாவோ இல்லை அண்ணனாவோ இல்லை சித்தப்பா பெரியப்பா அக்கா சித்தி அத்தை இல்லை பேரண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருப்போம் ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்மளாம் சின்ன குழந்தைய இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ஏதாச்சும் ஒன்று ஃபிசிக்கலாக விளையாடுவோம். ஸோ நம்ம மென்டலி ஃபிசிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தோம். பட் இப்போ உள்ள குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிசிக்கலி அண்ட் mentally they are not good. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு மொபைல் ஃபோனுக்கு அடிக்டடாக இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைங்கலாம் வந்துட்டு ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாருமே அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்பவே அவங்க ஃபியூச்சரை கண்டிப்பாக பாதிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஆஃப்டர் 2019 வந்துட்டு 12 to 14 வயசு உள்ள பசங்க 60 to 80% வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்கன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ இப்போ 2023-24 வந்துட்டு 12 to 14 வயசு என்ன 4 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க எல்லாருமே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடிக்டட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது, வேர்ல்டு வந்துட்டு எவால்வேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எவால்வ் ஆகணும். பட் குழந்தைங்க இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறது வந்துட்டு ரொம்பவே தப்பான விஷயம். அதுவும் இந்த யூஎஸ் யூகேலாம் பார்த்தீங்கன்னா 10ல் 9 குழந்தைங்க கையில் வந்துட்டு மொபைல் ஃபோன் இருக்கிறதா வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவும் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப குழந்தைங்க வந்துட்டு மொபைல் ஃபோன் அடிக்ஷனால பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்துட்டு இந்தியாவில் எப்போ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷனுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஆஃப்டர் கொரோனா தான். வந்துட்டு இந்த கொரோனா டைமில் தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வேலை இல்லாமல் இருந்தோம். யாரும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு இருந்த ஒரே சோர்ஸ் வந்துட்டு மொபைல் ஃபோன் தான் இருந்துச்சு. அதனால் நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸு இல்லை நம்மளே யங்ஸ்டர்ஸே வந்துட்டு அதிகமாக வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதை பார்த்து நம்ம குழந்தைங்களுமே வந்துட்டு அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கொரோனா டைமில் தான் வந்துட்டு அதிகமான கேம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்த உடனே 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களும் வந்துட்டு அந்த கேம்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ மொபைல் ஃபோனுமே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த 8th 9th 10th படிக்கிற பசங்க வெறும் மொபைல் ஃபோனுக்கு மட்டும் அடிக்ட் ஆகலை, இன்னும் நிறைய கெட்ட பழக்கெல்லாம் பழக ஆரம்பிச்சாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். இந்த கொரோனா டைமில் இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு இந்த கொரோனா தான். ஓகே, இப்போ இந்த குழந்தைங்க அதிகமாக மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறதுனால என்ன மாதிரியான இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்துட்டு கம்பேரிசன். ஏன் ஈவன் நமக்கு 20 to 22 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸை பார்க்குறப்போ நமக்கே தெரியாம வந்துட்டு நம்ம கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க லைஃப் அப்படி இருக்கு, நம்ம லைஃப் இப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ குழந்தைங்களுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் தீபாவளிக்கு வந்துட்டு எங்க அக்கா ஊருக்கு போயிருந்தேன். ஸோ எங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்துட்டு 5 to 6 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவ வந்துட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு அழுதுட்டு அவங்க அப்பா அம்மாட்ட ஃபோன் வாங்கி ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபோன் வாங்கி அதிகமாக ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் ரியலைஸ் ஆயிடுச்சு, என்னன்னா குழந்தைங்களாம் இப்போ இப்படி மாறிட்டு வராங்க. நம்ம சின்ன குழந்தை இருக்கிறப்ப எப்படி ஃபிசிக்கலாக அதிகமாக விளையாண்டுட்டு இருந்தோம், இப்போ உள்ள குழந்தைங்களாம் ஃபிசிக்கலாக விளையாடவே மாட்டாங்களே. எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆகிருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ நானே ஏதாச்சும் அவ கூட ஏதாச்சும் விளையாட ஆரம்பிச்சேன்னா, இப்போ அவங்க அப்பா அம்மாவோ எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்த உடனே இந்த கேமை விளையாடுறதை அப்படியே நிறுத்திட்டு மொபைல் ஃபோனை வாங்கி மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவன் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் குழந்தைகளும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு வெறும் கார்ட்டூன்ஸ் மட்டும் பார்க்கறதில்ல, நம்ம என்ன பார்க்குறோமோ அதே மாதிரி கண்டென்ட் அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம என்ன கண்டென்ட் பார்க்குறோமோ அதே கண்டென்ட் அவங்களும் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கண்டென்ட்னா, இப்போது ஏதாச்சும் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க குழந்தைக்கு வந்துட்டு இது வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன், நாங்கள் ஃபேமிலியோட அங்கே போனோம், ஃபேமிலியோட இங்கே போனோம் அப்படின்ற மாதிரியான சம் கிரியேட்டர்ஸ் போடுற வீடியோஸ் வந்து தான் அவங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் இவங்க அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு நாள் எங்கள் பாப்பா வந்துட்டு எங்கள் அக்காட்ட கேட்டிருக்கா, அம்மா எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு தரீங்களா வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா. எங்க அக்காலும் சரி ஓகேன்னு சொல்லியிருக்கா. பட் மறுபடியும் அவளே என்ன சொல்லியிருக்கா, வேணாம், அவங்க வீடு பெரிய வீடு, அவங்க பெரிய வீட்டில் வந்துட்டு எல்லா பொருளும் இருக்கும் இது பண்ணுறதுக்கு, நம்ம வீடு சின்ன வீடு, நமக்கு அவ்வளோ பொருளும் இருக்காது, அதெல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. பார்த்தீங்களா, இப்போவே வந்துட்டு அவங்ககிட்ட அது இருக்குது, நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போவே ஒரு கம்பேரிசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்பவே பேடு. இந்த சின்ன வயசில் வந்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளாம் அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு அஃபெக்ட் அதுதான். அப்புறம் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களால ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக அந்த ஃப்ரீக்வன்ஸ் டைமில் அந்த கொஞ்சம் டைமில் அடுத்து என்னன்னு பார்க்கறதுனால அவங்களால லாங் டேர்மில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதுக்கு ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு அவங்களால வெயிட் பண்ணவே முடியாது. எல்லாமே அவங்களுக்கு டக்குன்னு நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ லைட்டு அதிகமாக படுறதுனால நைட்டு வந்துட்டு அவங்க தூங்க விட்டு ஃபோன் எடுத்துடுறாங்க. அப்பா அம்மா தூங்கின உடனே ஃபோன் எடுக்கிறாங்க, இல்லை அழுதுட்டு ஃபோனை வாங்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க.
இப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ப்ளூ லைட் கண்ணில் பட்டு கரெக்டான தூக்கம் வராது. இப்படி கரெக்டாக தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்த்து பாதிக்கப்படும். அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்டடீஸும் கண்டிப்பாக பாதிக்கும். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்காது. அவங்க மொபைல் ஃபோன்லேயே அதிகமாக இருந்துட்டு ரியல் டைம் ஹாப்பினஸ் கிடைக்காது. கொஞ்சம் சிரித்தோம், பேசணும், ஸோ இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு மென்டலி ஃபிசிக்கலி நிறைய வந்துட்டு அவங்க அஃபெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன், இது நம்ம எப்படி ப்ரோ கட்டுப்படுத்துறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸான நம்ம தான் வந்துட்டு அவங்கள எப்படி மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மாறணும். ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோமோ, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அவங்களும் ஏதாச்சும் சம்திங் அது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், ரன்னிங் போகிறாங்கன்னா அவங்களும் நம்ம கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. இப்போ நம்மளுமே வீட்டில் உட்காந்துட்டு அதிகமாக ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து உட்காந்துட்டு அவங்களும் ஃபோன் பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க, வேற எதுவும் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள மாற்ற நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். அப்புறம் முடிஞ்ச வரை அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் மாமாலாம் சாப்பிட்றப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப எங்கள் மாமா வந்துட்டு அதிகமாக, ஏன்னா மற்ற டைம்லாம் அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், சாப்பிட்ற டைம் தான் ஃப்ரீயாக இருப்பார். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சாப்பிட்ற டைமில் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரை வந்துட்டு குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். அவங்க கூட சேர்ந்து விளையாடணும், அவங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் டிராயிங் பண்ணணும், ஏதாச்சும் பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு ஏதாச்சும் கூட்டு போய் அவங்கள்ட்ட நல்லா அவங்க கூட நல்லா சேர்ந்து விளையாடணும். இன்னும் அதிகமாக பேசணும் அவங்கக்கிட்ட. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு புரியுது, நிறைய பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே வீட்டில் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குற நேரம் இந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அழ மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு இவங்க வேலை பார்க்குறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அழுகிறதே பெட்ரு. அதனால அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை தயவுசெய்து கையில் கொடுக்காதீங்க. சிட்டியில் இருக்கிறவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நெய்பர்ஸில் வந்துட்டு இன்னும் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக பில்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்படி நம்ம ஒழுங்காக ரிலேஷன்ஷிப்பில் பில்ட் பண்ணி வச்சிருந்தா தான் நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஆள் இருப்பாங்க. இப்போ கிராமம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, விளையாடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. சிட்டியில் அந்த மாதிரி இருக்காது இல்லையா? அதனால பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நல்லா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வைங்க. ஸோ உங்க குழந்தைங்களும் அவங்க குழந்தையும் கொஞ்சம் விளையாடுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அடுத்து என்ன பண்ணனா, இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக பண்ணி ஆகணும். என்னன்னா நம்ம ஒரு பேரண்ட்ஸாக இருந்தோம்னா நம்மளோட அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கணும். ஸோ அப்படி சேர்ந்து இருக்கிறப்போ அவங்களோட தாத்தா பாட்டி இருக்கிறப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டாங்களோ, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்குனாலோ தாத்தா பாட்டி அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து தாத்தா பாட்டி கூட சேர்ந்து குழந்தைங்க விளையாட ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த மொபைல் ஃபோனு இதெல்லாம் பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டி இதெல்லாம் அவங்களால பண்ண வைக்க முடியுதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு சேஞ்ச் ஆகணும். நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் குறைப்பாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டிலாம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இதை வந்துட்டு யாரும் ஈஸியாக எடுத்துக்க வேணாம். ஃபோன் தானே பார்க்குறாங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், யாரும் ஈஸியாக எடுத்துக்க வேணாம். இது கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரை வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவங்கள கம்மி பண்ண வச்சு ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அவங்கள. ஸோ ஏதாச்சும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஆக்ஷனை எடுங்க. யாரும் இதை ஈஸியாக எடுக்க வேணாம். ஓகேவா? ஓகே, பை.